everyone, இன்னைக்கு நம்ம solve me if you can sessionல ஒரு day and month puzzle with variable பார்க்க போறோம். Moderate to difficult levelல தான் இருக்க போகுது. So ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். செஷன் எண்டிங் வரை பாருங்க and possibilities எப்படி எலிமினேட் பண்ணலாம் அதெல்லாம் கூட பார்க்கலாம். நம்ம டாக் அண்ட் மார்க் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்பவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. And நம்ம டெலிகிராம் குரூப்ல இதுவரை நீங்க ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. And if you are interested, subscribe to Unacademy Plus. Top educators top batches கொடுத்துட்டு இருக்காங்க. மார்ச் 24th ல இருந்து நிறைய batches ஸ்டார்ட் ஆகுது. Accelerator batch for SBI Clerk 2021 March 24th ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. And CET 2021 க்கான batchம் March 24th ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Then 3 more batchesம் March 24th ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Target SBI PO 2021, Target IBBS PO 2021, Foundation batch for all SBI exams. Then reasoning by Naresh sir 14th April ல இருந்து 23rd April வரை மார்னிங் 9 AM க்கு IBBS PO க்கான கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறாங்க சார். நம்ம நரேஷ் சரோட கோட் நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்க 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். 7th April ல இருந்து 23rd April வரை 12 PM க்கு ட்ரையல் மார்க் ஃபார் SBI Clerk அப்படின்ற கோர்ஸ் கொடுக்க போறாங்க. அதுக்கும் நம்ம நரேஷ் சரோட கோட் நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்க 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி complete practice course JA by Naresh sir னு சொல்லிட்டு மார்னிங் நைட் 9 PM க்கு 31st March ல இருந்து 13th April வரை கோர்ஸ் கொடுக்க போறாங்க. இப்ப பார்த்த 3 கோர்சஸும் Unacademy Plus classes, இனி பார்க்க போற classes YouTube classes, அதுலயும் நம்ம டாக் அண்ட் மார்க் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்க 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். GA கோர்ஸ் 31st March ல இருந்து 13th April வரை and 14th April ல இருந்து 23rd April வரை crash course for IBBS PO. Then 7th April ல இருந்து 23rd April வரை trial mock for SBI Clerk. Then Unacademy combat test பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். Every Sunday 10 AM நடக்குது. 1 hour test தான் அது. Scholarship test நம்ம நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்க enroll பண்ணிக்கலாம். And இதான் நம்ம Unacademy subscription plan. 1 monthல இருந்து 2 years வரை உங்களுக்கு subscription தராங்க. நீங்க நம்ம நரேஷ் கோட் நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி maximum discount எடுத்துக்கலாம். For more information contact Naresh Kumar sir. ஓகே, இப்போ செஷனுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चन இதுதான். வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 8 persons A to H attend their exams on 2 different days of the 4 different months. August, September, October, April in the same year. 8 persons இருக்க போறாங்க. 8 personsம் different daysல exam attend பண்ண போறாங்க. 4 monthsல attend பண்றாங்க. 4 monthsல 2 persons-ஆ வந்துட்டு attend பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 personsம் வேற டேட்ல எக்ஸாம்ஸ் attend பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Only 2 persons are attending their exams on each month, but none of the 2 persons are attending their exams on the same numbered date. வேற டேட்ல attend பண்ண போறாங்க. 2 persons-ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. They all attend the exams on different subjects. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போறாங்க. 10 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. No 2 persons attend the exams in the same month on both odd or both even numbered dates. அதாவது ஒரு மந்த்ல இப்போ A and B ஒரு மந்த்ல அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா A வந்துட்டு odd நம்பரா இருக்கணும், B வந்துட்டு even number dateல அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். அல்லது A வந்துட்டு even number dateலயும் B வந்துட்டு odd number dateலயும் அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். ரெண்டு பேரும் even number dateல ரெண்டு பேரும் odd number dateல அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? Only 3 persons attend exam between the one who attends zoology exam and H who attends in the month of August. H வந்துட்டு ஆகஸ்ட் மந்த்ல அட்டெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கும் ஜுவாலஜிக்கும் இடையில 3 persons இருக்க போறாங்க. இதான் அவங்க கொடுத்திருக்க க்ளூ. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? G attends the exam on last day of the month which has even number days அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க கொடுத்திருக்க மந்த்ல எதுலலாம் ஈவன் நம்பர் டேஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
ஏப்ரலில் 30 days, ஆகஸ்டில் 31 days, செப்டம்பரில் 30 days, அக்டோபரில் 31 days. ஸோ ஈவன் நம்பர் டேஸ் அப்படின்னும் போது ஏப்ரல் அல்லது செப்டம்பர். அப்போ ஜி வந்துட்டு இது ஏப்ரலில் இருக்கலாம் அல்லது செப்டம்பரில் இருக்கலாம். லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 30th தான் ஜி அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 30th of ஏப்ரலில் ஜி அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேஸ் வச்சுக்கிறேன். அண்ட் 30th of செப்டம்பரில் ஜி அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேஸ் வச்சுக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி 2 persons attend their exams between G and the one who attends physics exam அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கும் ஃபிசிக்ஸ்க்கும் இடையில் 2 persons தான் இருக்க போகிறாங்களாம். ஸோ 2 persons அப்படின்னும் போது இந்த இடத்துல ஃபிசிக்ஸ் வந்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? E attends chemistry exam immediately before the one who attends the botany exam அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ E attends the chemistry exam before the one who attends the botany exam. அடுத்து வேற என்ன சொல்கிறாங்க? both of them attends the exam on the same month அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் சேம் மந்தில் அட்டென்ட் பண்ண போகிறாங்களாம். H and E do not attend their exam on the same month அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்சும் ஈயும் டிஃப்ரெண்ட் மந்தில் அட்டென்ட் பண்ண போகிறாங்க. E attends one of the days before the one who attends physics exam அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடியே யார் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க? இ அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் ஆகஸ்டில் தான் ஹச் அட்டென்ட் பண்ண போகிறாங்க. ஹச்சும் ஈயும் ஒரே மந்தில் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ இ வந்துட்டு இந்த மந்தில் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. ஃபிசிக்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னும் போது இந்த மந்தில் தான் இ அட்டென்ட் பண்ணி ஆகணும். ஸோ இ கெமிஸ்ட்ரி பாட்னி. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னும் போது ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இங்கேயும் வருது. இ கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்க்கலாம். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா இந்த க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த க்ளூவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் ஏ attends the exam on 21st of the any month which is immediately after the one who attends the physics exam அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு இமீடியட்லி ஆஃப்டரில் ஏ 21st அன்னைக்கு அட்டென்ட் பண்ணுறாங்களாம். ஸோ இங்கேயும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட்டில் ஹெச் அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இங்கே ஏ போட்டாச்சு. அப்போ ரிமைனிங் ஒரே ஒரு ஆகஸ்ட் தான் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஹெச் அட்டென்ட் பண்ணுவாங்க. தென் ஹெச்சுக்கும் ஜுவாலஜிக்கும் இடையில் 3 கேப் இருக்கனால நான் ஜுவாலஜி இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த ஒன் ஹூ அட்டென்ஸ் மேக்ஸ் எக்ஸாம் அட்டென்ட் தி எக்ஸாம் ஆஃப்டர் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன்லி 16 days பிட்வீன் தியர் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கு அப்புறம் மேக்ஸ் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ரெண்டு பேருக்கும் இடையில 16 days இருக்க போகுது. B attend the exam on the date which is a perfect square of a odd number but not on before 10th of the month அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ B வந்துட்டு ஒரு ஆட் நம்பரோட ஸ்கொயர் அப்படின்ற அந்த நியூமரிக்கல் வேல்யூவில் இருக்க டேட்டில் தான் அட்டென்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அது 10th of the monthக்கு முன்னாடி இருக்கிறது கிடையாது, இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப் சப்போஸ் ஆட் நம்பர் அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கலாம். 3யோட ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா 9 வேல்யூ வரும். 9 வந்துட்டு 10th முன்னாடி வந்துடுது. ஸோ அந்த பாசிபிலிட்டி வராது. அடுத்து 5ஓட ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா 25 வரும். ஸோ 25 ஒரு பாசிபிலிட்டி. தென் 7ஓட ஸ்கொயர் பார்த்தோன்னா 49 வரும். 49 days எந்த மந்த்துக்குமே இருக்காது. ஸோ ஒன்லி பாசிபிலிட்டி 25 தான். ஸோ பி வந்துட்டு 25th அன்னைக்கு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. As many persons attend the exam before B is same as after D அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல B வச்சா இந்த இடத்துல D போட முடியாது, இந்த இடத்துல B ஃபிக்ஸ் பண்ண முடியாது, B and D. ஸோ இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல A இருக்காங்க, ஸோ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது, B or D இந்த 2 இடத்துல தான் வருவாங்க. ஸோ இங்கே B or D வந்துட்டாங்க அப்படின்னா
ரிமைனிங் ஆகஸ்ட்டில் ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது, அந்த இடத்துல ஹெச் வருவாங்க. ஸோ ஜுவாலஜி இங்கே வருவாங்க. அண்ட் இதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பி வந்துட்டு 25th அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 21க்கு முன்னாடி நம்மளால் 25th டேட்டை போட முடியாது. ஸோ இந்த இடத்துல பி வச்சு இந்த இடத்துல 25th போடலாம். அப்போ இந்த இடத்துல டி போடணும். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பி ஃபிக்ஸ் பண்ண முடியாது, பி ஆர் டி. இந்த இடத்துல பி ஆர் டி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பி ஆர் டி ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி பி ஆர் டி அண்ட் இங்கே பி ஆர் டி. ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க? டி டஸ் நாட் அட்டெண்ட் பாட்னி எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் பி வருவாங்க. ஸோ இந்த இடத்துல டி வருவாங்க. ஸோ நமக்கு தெரியும் பி 25th அன்னைக்கு அட்டென்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பி 25th போட்டாச்சு. தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஒன்லி 18 days between the one who attends botany exam and E. பாட்னி எக்ஸாமுக்கும் ஈக்கும் இடையில 18 days இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 18 days இருக்கும் அப்படின்னும் போது நம்ம நார்மலாக எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா 25 - 18 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன பண்ணிடுவோம், 7 அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். பட் அப்படி கிடையாது. பிஃபோர் 18 days அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம 7 போடலாம். பட் ரெண்டு பேருக்கும் இடையில 18 days இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 days between the one அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6ஆக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க 12th அட்டென்ட் பண்ணுறாங்க. 1 day ஆஃப்டர் இவங்க அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 13th அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இதே 12th அட்டென்ட் பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்கும் இடையில 1 day இருக்கும் அப்படின்னா என்ன மீனிங்? இவங்க 14th அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மீனிங். அந்த லாஜிக்கில் தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இங்கேயும் 6 வரும். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 6 வரும்போது ரெண்டுமே ஈவன் நம்பராக வருது. சாரி, இந்த இடத்துல 6 வர மாட்டாங்க. 30லேருந்து நம்ம என்ன பண்ணணும், 18 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 11 வரும். ஓகே, 25லேருந்து 18 days சப்ராக்ட் பண்ணி -1 பண்ணணும். ஏன்னா பிட்வீனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் 13லேருந்து -18 பண்ணி -1 பண்ணோம் அப்படின்னா பிட்வீனில் இருக்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? The one who attends the economics exam is immediately after C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிக்கு அப்புறம் எக்கனாமிக்ஸ் எக்ஸாம். இப்போ இந்த க்ளூவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த க்ளூ இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ரிமைனிங் க்ளூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சி எக்கனாமிக்ஸ் எங்கே ப்ளேஸ் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இந்த பாசிபிலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா சி இங்கே, எக்கனாமிக்ஸ் இங்கே. இந்த பாசிபிலிட்டியில் சி இங்கே, எக்கனாமிக்ஸ் இங்கே. அண்ட் ரிமைனிங் இருக்க ஆல்ஃபபெட் என்னன்னு பார்த்தா எஃப். ஸோ இங்கே வந்துடுவாங்க. இங்கே ரிமைனிங் இருக்க ஆல்ஃபபெட் எஃப். ஸோ இங்கே வந்துடுவாங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் அட்டெண்ட்ஸ் த எக்ஸாம் ஆன் 17th of எனி மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 11 அப்படின்னு ஒரு ஆட் நம்பர் வந்துருச்சு. இந்த இடத்துல 25 ஆட் நம்பர் வந்துடுது, 21 ஆட் நம்பர் வந்துடுது. ஸோ 17th இந்த இடத்துல தான் வரப்போகிறாங்க. இந்த இடத்துல ஆட் நம்பர் வந்தாச்சு, ஆட் நம்பர் வந்தாச்சு. இந்த இடத்துல ஈவன் நம்பர் தான் வந்திருக்காங்க. ஸோ 17 இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம். ஒன்லி 8 days between H and the one who attends ஹிந்தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிந்தி எக்ஸாம் இங்கே கூட வரலாம் அல்லது இங்கே கூட வரலாம். அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி எக்ஸாம் இங்கே வரலாம் அல்லது இங்கே வரலாம். பட் இங்கே வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா 1 month தாண்டி போகுது. ஸோ 30 daysக்கு மேலே வந்துடும். அவங்க கொடுத்துருக்கிறது ஒன்லி 8 days. ஸோ ஹிந்தி எக்ஸாம் இங்கே வர தான் வாய்ப்பு இருக்குது. இந்த கேஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா 8 days தாண்டி நிறைய டேஸ் போயிடும். பட் வாய்ப்பு இருக்குது, இங்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 21 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2 பாசிபிலிட்டி வரவும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். The one who attends English exam attends 24 days after the one who attends economics exam அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்ஸ்க்கு அடுத்து இங்கிலீஷ் வரணும். ஸோ இந்த இடத்துல எக்கனாமிக்ஸ்க்கு அடுத்து இங்கிலீஷ் போட முடியல.
ஸோ இந்த கேஸ் எலிமினேட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸ்க்கு அப்புறம் நம்மளால் இங்கிலீஷ் போட முடியும். அண்ட் 24 days ஆஃப்டர்னு சொல்லியிருக்காங்க. 24 days ஆஃப்டர் அப்படின்னா டேரெக்டாக நம்ம 24 ஆட் பண்ணி போட்டுடலாம். இந்த இடத்துல வந்துட்டு 30 days தான் மொத்தமே இருக்க போகிறாங்க. ஸோ 24 days ஆட் பண்ணோம் அப்படின்னா 24th அன்னைக்கு இங்கிலீஷ் அட்டன் பண்ணுவாங்க. ஓகே, ரிமைனிங் வேறு என்ன க்ளூஸ் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏக்கு அப்புறம் மேக்ஸ் அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ ஏக்கு அப்புறம் மேக்ஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துல மேக்ஸ் வருவாங்க. 2 பேருக்கும் பிட்வீன் 16 days. பிட்வீன் 16 days அப்படின்னும் போது ஆகஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 31 days இருக்கும். ஸோ இந்த சைட் பார்த்தோன்னா ஒரு 10 days வந்துருச்சு. இந்த சைடு வந்துட்டு 6 days ஆட் பண்ணணும். 6 days ஆட் பண்ணி +1 ஆட் பண்ணணும். அப்போ தான் பிட்வீன் டேஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 7ல் மேக்ஸ் வந்திருக்கும். ஓகே, இங்கே 7 வந்தாச்சு. அப்போ 17 இங்கே தான் வருவாங்க. ஸோ இங்கே 17. ரிமைனிங் இருக்க சப்ஜெக்ட் ஹிந்தி. அண்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க ஹெச்சுக்கும் ஹிந்திக்கும் இடையில் 8 days இருக்கும் அப்படின்னு சொல்லி. பிட்வீன் தான் கொடுத்துருந்தாங்களான்னு ஒருக்க செக் பண்ணிக்கலாம். 8 days பிட்வீன் தானா? ஒன்லி 8 days பிட்வீன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிவர்ஸில் நம்ம 21லேருந்து 8 மைனஸ் பண்ணி -1 பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த பிட்வீன் கேப் கிடைக்கும். ஸோ 8 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 13 வரும். ஸோ பிட்வீன் சொன்னனால -1 பண்ணோம் அப்படின்னா 12. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.